ஹலோ யுவர்ஸ், நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் விரும்புகிறேன். நான் வந்து காலைல சீக்கிரம் எழுந்துருவேன், 5:30 மணிக்கெல்லாம் எழுந்துருவேன். அப்போ வந்து எழுந்த உடனே ஃபஸ்ட்டு சரி ஃபோன் எடுத்து எல்லாருக்கும் குட் மார்னிங் அனுப்பி ஸ்டேட்டஸில் வச்சுருவேன். அந்த ஸ்டேட்டஸில் வச்சோடனே சில பேர் பார்த்த உடனே குட் மார்னிங் அனுப்பி வச்சுருவாங்க. சில பேர் வந்து கொஞ்சம் குட் மார்னிங் வந்து பார்க்க மாட்டாங்க. அந்த ஸ்டேட்டஸில் மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்க மாட்டாங்கன்ட்டு பர்டிகுலராக கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் குட் மார்னிங் அனுப்புவேன். அதை வந்து பார்த்துட்டு சில பேர் வந்து குட் மார்னிங் அனுப்பிச்சிடுவாங்க. அது வணக்கம் சிம்பலாவது போட்டுருவாங்க. எனக்கு இதை பார்த்த உடனே பரவாயில்ல, நம்ம அனுப்புறதுக்கு மறுபடியும் குட் மார்னிங் அனுப்புறது ஒரு சந்தோஷம். நம்ம நம்ம வந்து அனுப்புறதுக்கு பதிலுக்கு அனுப்புகிறாங்களேன்ற ஒரு சந்தோஷம் தான். சில பேர் வந்து அதை பார்த்து கூட ஒரு குட் மார்னிங்கோ ஒரு வணக்கம் சிம்பலோ ஒரு நாள் கூட அனுப்பிச்சது கிடையாது. நான் 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து அது மாதிரி அனுப்பிச்சிட்டு இருந்தேன். சரி இதை போய் நம்ம என்ன அவங்கள நேரில் பார்த்தா கூட எனக்கு பேசக்கூட தோணாது. ஏன்னா ஒரு மதிப்பு கொடுத்தா ஒரு மரியாதை கொடுத்தா உங்களுக்கு காப்பாற்றிக்க தெரியல பாரு, நம்ம ஒரு மரியாதை கூட உங்களுக்கு தெரியல பாரு, அனுப்பணும்னு கூட தோணவில்லை பாரு. சரி நேரில் கேட்கறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி எனக்கு அவங்ககிட்ட பேசக்கூட தோணாது. அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணுக்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி நான் அனுப்பிச்சேன் வந்து இது மாதிரி அனுப்புவாங்க, ஏன் அது மாதிரிலாம் அனுப்ப மாட்டாங்க, உலகத்தில் இப்படி இருக்காங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, நீ நீ ஏன் அனுப்புகிற ஃபஸ்ட்டு குட் மார்னிங்கு, ஏன் நீ சொல்லி தான் குட் மார்னிங் வெளிய போதா, அப்படின்னா ஒரு தடவை பார்க்குறியா, ஒரு தடவை 2 தடவை பாரு, அனுப்பிலே விட்டுடு அப்படின்னு என் பொண்ணு சொல்லிச்சு. நீ அதை நினச்சனா நீ ஏன் ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொல்லிச்சு. நான் குட் மார்னிங் மெசேஜ் கூட கிடையாது, ஏதோ ஒன்று கருத்து எனக்கு பிடிச்சது கமெண்ட்ஸு எதுனா ஒன்று, ஒரு சிரிப்பு, ஏதோ ஒரு கருத்து, இந்த கருத்து எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா அனுப்பணும், அவங்களும் பார்ப்பாங்க. அதுக்கு கூட ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. நைஸுன்னு சொல்ல போகிறது இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்ல போகிறது இல்லை, எதுவுமே ஒரு ஸ்மைலிஸ் கூட பண்ணலாம், அதுவும் போட மாட்டாங்க. எல்லாமே எனக்கு ஏன் இவ்வளோ பிஸியான வேர்ல்டுலையா இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிப்பேன். ஆனால் மோஸ்ட்லி எல்லாரும் படித்தவங்க தான், ஹண்ட்ரட்ஸில் இருக்கவங்கலாம் அப்படின்னு நினச்சிப்பேன். சரி உலகத்தில் இப்படியும் இருக்கா, நம்ம மதிப்பு கொடுத்தா மரியாதை தெரியாதவங்க இருக்காங்க. சரி இனிமேட்டு நம்மளே திருத்திக்கணும். அடுத்தவங்கள குறை சொல்லுவோம், நம்ம ஒழுக்கமாக நடக்கலாம், நம்ம ஒழுங்காக இருக்கலாம், நம்ம யாருக்கும் அனுப்ப வேணாம் அப்படின்ட்டு அன்னிலேருந்து எனக்கு தோணுச்சு. அது உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னங்க நான் சொல்கிறது சரி தானே?